கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 4ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி நிகழ்வுகளாகத்தான் நாம் 5ஆம் அதிகாரத்தையும் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்தின்படி, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள், காணிக்கையாக சமர்ப்பித்தார்கள். அவைகளை தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, ஒன்றும் ஒருவனுக்கும் குறைவாய் இருந்ததில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சகோதரராய் இருக்கிறபடினாலே பாகுபாடற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள், ஏற்றத்தாழ்வற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று பார்த்தோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் they are started to lose the earthly matters in order to inherit the eternal things. பூமியில் உள்ள அழிந்து போகக்கூடிய இந்த சம்பத்துகளை கொடுத்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். பூமியை காட்டிலும், பூமியின் வாழ்வை காட்டிலும் பரலோக வாழ்வு மேன்மையானது என்பதை உணர்ந்தபடியினாலே அவர்கள் இப்படி பூமியின் சம்பத்துக்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று செலவிட்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் பிற மனிதனை ஃபாலோ பண்ணி அவர்கள் செய்வதை கண்டு அதை போல செய்ய துடிப்பவர்கள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தனது செய்கைக்கு உள்நோக்கம் ஒன்று உண்டு என்பதை உணராமல் போய்விடுகிறார்கள். தங்கள் சொந்த பந்தத்திலே உள்ளவர்களெல்லாம் இப்படி செய்வதனாலே அனனியாவும் சஃபீராலும் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக செய்கிறார் என்ற நோக்கமற்றவர்களாய் அவர்கள் கிரியையினாலே காரியத்தை நடப்பிக்க மனதாகி அவர்களும் தங்கள் காணியாட்சியை இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமில் இருந்த காணியாட்சியை விற்று எல்லா கண்களுக்கு முன்பாக தாங்களும் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள், தாங்களும் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்பதை போல பிறர் கண்களுக்கு தங்களை காண்பித்துக் கொள்ளும்படிக்கு இன்றும் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறார்கள். கிறிஸ்துவை உடையவள், கிறிஸ்துவுக்கு உடையவள் என்ற அந்த நோக்கமோ, கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவுக்காக இருக்கிறவன் என்ற அந்த நோக்கத்தை மையமாக கொண்டோ இல்லாமல் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற வேறளவு கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த அனனியாவும் சபீராரும் செய்தார்கள். சுய பெருமைக்கு ஆசைப்பட்டு அதற்காக ஆன்மீக செயலை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். பிசாசானவன் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அவன் மனதை வஞ்சிப்பான், அதன் பின்பு அவனுடைய மனதை பொய்யினால் நிரப்புவான் என்று 3 முக்கிய கிரியைகள் இங்கே சொல்லப்படுகிறது. வஞ்சனை, பொய் சொல்லுதல், அநீதத்தினாலே இருதயத்தை நிரப்புதல். இதன் மூலமாக சரீரத்தின் மூலம் கிரியைகள் வெளிப்படுகிறது. அந்த கிரியைகள் நற்கிரியைகளா அல்லது தூய்மையற்ற பொய்யான கிரியைகளா, அசுத்த கிரியைகளா என்பதை தேவனால் அறிந்து கொள்ள முடியும், தேவனால் நியாயம் தீர்க்க முடியும். எந்த ஒரு கிரியைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்களை தேவன் கவனிக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். தி இன்டென்ஷன் பிஹைண்ட் தி ஆக்ஷன் என்ற தலைப்பின் கீழாகவும் நீங்கள் இதை தியானிக்கலாம். தேவன் நமக்கென்று சம்பத்துகளை தந்திருக்கிறார், அதை செலவழிக்கிற நோக்கம் அதை தேவன் கணக்கிலே வைக்கிறார். என்ன நோக்கத்திற்காக அதை செலவிடுகிறோம் என்பது மிக முக்கியமாய் இருக்கிறது. கிறிஸ்துவன் நாம மகிமைக்காகவா பெருமைக்காகவா என்பதை நாம் எப்பொழுதும் சோதித்து பார்க்க வேண்டும். தற்பெருமைக்காக அவர்கள் காணிக்கையை செலுத்தினார்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்ட காரியத்தை இங்கே பார்க்கிறோம். நீ தேவனிடத்தில் பொய் சொன்னா என்று அவனுடைய இருதயத்தை அப்போஸ்தலர்கள் சுட்டி காட்டிய உடனே அவன் பயந்து போனான். குற்ற மனப்பான்மை அவனை பிடித்து கொண்டது, அவமானமாய் எண்ணினான். பெருமைக்காக, தற்பெருமைக்காக இந்த காரியத்தை செய்தபடினாலே குற்ற மனப்பான்மையிலே அவன் மயங்கி கீழே விழுந்தான். விழுந்த நொடியிலே அவன் மரித்து போனான். பெருமைக்காரர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்ற வேதவசனத்தையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். கணவனும் மனைவியும் தற்பெருமைக்காக, ஈகோவுக்காக மாய்மாலமான ஒரு ஆன்மீக செயலை செய்ததற்காக இருவரும் மரித்து போனார்கள். இந்த காரியத்திலே அவருடைய மனது ஒருமித்திருந்தது என்று பார்க்கிறோம். அவருடைய குடும்ப வாழ்க்கையில பல போராட்டங்கள், சண்டைகள் அவர்களுக்குள்ளாக இருந்திருக்க வேண்டும். ஆதலால் பேதுரு கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன என்று சொல்லி, இந்த காரியத்திலா நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அவன் கேட்பதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அனனியாவும் சஃபீராலும் தேவனை நேசித்து இம்மையான பொருட்களை நாங்கள் வெறுத்து மறுமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று செயலோடு செய்யாமல், தாங்களும் நல்லவர்கள் போல நடிக்க வேண்டும், பெருமையாய் வாழ வேண்டும், அவர்களும் கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய பிறருடைய புகழ்ச்சியான சொற்களை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினாலே செய்தார்கள். இருவருடைய மனமும் பெருமைக்காக, தற்பெருமைக்காக ஏங்கியது. அதற்காக கிரியைகளை செய்தார்கள், ஆதலால் செத்தார்கள். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், தேவன் தமது கூட்டத்திலே தமக்கு பிரியமில்லாதவர்கள் இருப்பதை விரும்பாதபடிக்கு ஃபில்டரிங் செய்கிறார்.
வடிகட்டுகிறார் என்று அர்த்தம். அவருடைய ராஜ்யத்துல மாய்மாலம் பண்ணுகிறவர்களுக்கு இடமில்லை என்பதற்கான இது அடையாளமாய் அமைகிறது. இங்கே சரீர பிரகாரமான மரணத்தை குறித்து பார்க்கிறோம். எப்பொழுதும் பெருமை பாராட்டுகிறவர்கள் மனதிலே செத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாய் தேவனை நேசித்து காணிக்கைகளை செலுத்தியவர்கள் மண்டபத்திலே ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்றும் மற்றவர்களில் ஒருவரும் அவரோட சேர துணியவில்லை என்றும் பார்க்கிறோம். இதை நீங்கள் 12-13 வசனத்தில் வாசிக்கலாம். ஆனாலும் தேவனே எங்கள் பங்கு ஏற்றுக்கொண்ட அநேக புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டார்கள். இது அப்போஸ்தலர்களுக்கும் உண்டான சோதனைதான். அநேகர் அவர்கள் பாதத்திலே கொண்டு வந்து காணிக்கையை வைக்கும்போது அவர்கள் தேவையுள்ளவர்களுக்கு பிரித்து கொடுக்கும்படியான காரியங்களை செய்தார்கள். அவர்கள் தங்களுக்கென்று அபகரித்து கொள்ளவில்லை. இந்த சம்பவத்திலிருந்து அப்போஸ்தலருடைய உண்மைத்தன்மையையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் எல்லோருடைய கண்களுக்கும் தேவனுடைய கண்களுக்கும் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆதலால் அவர்கள் மூலமாக தேவன் அநேக அற்புதங்களை செய்கிறார். எருசலேமை சுற்றி இருக்கிற நகரங்களில் இருந்தெல்லாம் பிணியாளிகளை கொண்டு வந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவர்கள் குணமாகும்படி அப்போஸ்தலர்கள் நடந்து போகும்போது வரும்போதெல்லாம் அவர்கள் கைகளை வைக்கப்படுவதற்கும் குணமாக்கப்படுவதற்கும் காத்திருந்தார்கள் என்று 15-16 வசனங்களிலே வாசிக்கிறோம். இப்படி திரளான ஜனங்கள் அப்போஸ்தலர்களை தேடி வருகிறதை கண்ட பிரதான ஆசாரியர்களும் சதுசேயர்களும் அந்த சமயத்தை சார்ந்த எல்லோரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள். நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன்பாக வைக்கப்படக்கூடிய உடனே அந்த கலவரத்தை அரஸ்ட் பண்றதுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிறையிலே வைத்தார்கள். அப்போஸ்தலர்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேகர், அதாவது 2-12 பேர் வரைக்கும் கூட கைது செய்யப்பட்டிருக்கலாம். 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை ஏஞ்சல் தூதன் வெளியே கொண்டு வந்ததை நாம் பிரத்யேகமாக கவனிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாகவே 12 அப்போஸ்தலர்களையும் இதே போல கதவுகளை திறந்து கர்த்தருடைய தூதன் வெளியே கொண்டு வந்தார் என்ற சம்பவத்தை நாம் மறந்து விடுகிறோம். 19ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான். ஆனால் சிறைச்சாலை கதவு பூட்டப்பட்டே இருந்தது. அவர்களுக்கு நீங்கள் தேவாலயத்தில் போய் ஜீவ வார்த்தையெல்லாம் சொல்லுங்கள் என்ற கட்டளையோடு அவன் திறந்து கொண்டு வந்து தேவாலயத்தில் விட்டான். அங்கே அவர்கள் போதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். விடிய காலை பொழுதிலே ஆலோசனை சங்கம் கூடுவதற்காக கூடுகிறது. அவர்கள் சேவகர்களை அனுப்பி சிறையில் இருப்பவர்களை கொண்டு வரும்படி சொல்லுகிறார்கள், ஆணையிடுகிறார்கள். சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய சம்பவங்களை கண்ட அந்த சேவகர்கள் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, உள்ளே திறந்து பார்த்தால் அவர்கள் இல்லை. பொதுவான சிறை என்றால் எல்லா குற்றவாளிகளையும் ஒன்றாக போட்டு அடைத்து வைக்கப்படக்கூடிய இடம். அந்த இடத்துல இவங்க அதிகமானவங்கனால ஒரு செல்லை திறந்து அவங்களுடைய செல்லை திறந்து பார்த்தா கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, உள்ளே இவர்கள் இல்லை. அவர்கள் வந்து சொல்லும்போது அவர்கள் பயந்தார்கள். அடுத்த ஒரு கூட்டம் ஓடி வந்து இந்த கலகக்காரர்கள் அங்கே பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த சனகரின் சங்கத்திற்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த 2 காரியங்களையும் கேட்டு தேவாலயத்தை காவல் காக்கிற சேனையின் தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் இன்னும் சனகரின் சங்கத்தில் இருக்கக்கூடிய சகல வேறும் கலக்கமடைந்தார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கிறிஸ்து என்ற ஒருவனை கொன்றோம், ஆனால் எத்தனையோ கிறிஸ்துவுக்கள் எழுந்திருக்கிறார்களே என்று சொல்லப்படும் பயம் உண்டாயிற்று. தேவாலயத்திலே அவர்கள் போதித்து கொண்டிருக்கிற சூழலிலே சேனை, அந்த தேவாலயத்தின் பாதுகாவலான இருக்கக்கூடிய சேனைகளின் தலைவன் சென்று அவர்களை அமைதியாக வருந்தி சனகரின் சங்கத்திலே வந்து பங்கு பெறும்படி கூப்பிடுகிறார்கள். அவர்களை பலவந்தம் பண்ணி இழுத்து கொண்டு வந்தால் மக்கள் கல்லறிவார்கள் என்று பயந்து அவர்களை ரெக்யூஸ் பண்ணி அந்த சங்கத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். மிகப்பெரிய ஆளுமை மிக்க மனிதர்களுடைய அன்பை பெற்ற அரசியல்வாதிகளையோ இல்லை தலைவர்களையோ இப்படித்தான் அழைத்து கொண்டு வருவார்கள். தயவுசெய்து வந்துடுங்க சார், கலவரம் பயங்கரமாகும் சார், எங்களுடைய கடமையை நாங்கள் செய்யணும் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு வந்துடுங்க சார், நீங்களே வந்து ஜீப்பில் ஏறிடுங்க சார், நான் விலங்கு போட மாட்டேன் சார், இப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அவர்களை மிக பயபக்தியோடு அழைத்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் மேல் நியாயம் தீர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை, பயந்து போய் இருக்கிறார்கள். ஆதலால் அவர்களுக்கு திரும்பவும் பயமுறுத்துகிறார்கள். இந்த நாமத்தை குறித்து நீங்கள் போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உறுதியாய் கட்டளையிடவில்லையா? ஏன் திரும்ப திரும்ப இந்த காரியத்தை செய்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, அந்த செத்துப்போன மனிதனுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தி நீங்கள் பேசுகிறீர்கள்.
எத்தனை முறை உங்களை எச்சரிப்பது என்று கேள்வி கேட்கும்போது நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் எங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளி இருக்கிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்திலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவியும் சாட்சியாயிருக்கிறார் என்றார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேதுரு அவருடைய குற்றங்களை சுட்டி காட்டியும் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தையும், அந்த மனம் திரும்புதல் தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தரும், அது இரட்சகராகிய அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாகும், அவருக்காக அவரை பற்றும் விசுவாசத்தினாலே சாட்சி பகர்வதினாலே உண்டாகக்கூடிய சுத்திகரிப்பு உண்டாகும், பரிசுத்த ஆவியும் நம்மோடு கூட சாட்சியிடுவார் என்று சொல்லக்கூடிய சுவிசேஷத்தின் ஒட்டுமொத்த கருத்தையும் எப்பொழுதும் பதிவு செய்கிறவராக காணப்படுகிறார். இஸ்ரவேலர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் மனம் திரும்புதல் அவசியம், பாவ மன்னிப்பின் நிச்சயம் அவசியம். மீண்டும் நம்முடைய பிதாக்களின் தேவன் இயேசுவை எழுப்பினார் என்று மீண்டும் மீண்டும் நமது சகோதரர், நமது மத்தியிலே வாசம் செய்த இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய சகோதரரை நாம் கொன்றுவிட்டோம் என்று சொல்லி மிக அழகாக அங்கே பதிவு செய்வதை பார்க்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய சகோதரராய் நினைத்திருக்க நாம் அவரை வெறுத்து தூரப்படுத்தி நம்முடைய சகோதரராயிருந்த தேவனையே கொன்றுவிட்டோம் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி பேசுகிறார். அநேக வேளைகளே கிறிஸ்துவின் போதனைகளை நாம் மறுத்து செய்ய மறுப்போமானால் கிறிஸ்துவை நாம் சிலுவையிலே ஏற்றுகிறோம் என்று அர்த்தம், தேவனை நிராகரிக்கிறோம் என்று அர்த்தம். உலக பிரகாரமான சம்பத்தும் பெருமையும் அதிகாரமும் வந்தனங்களும் பரிசேர் சதுசேய சனகரின் சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பெருமையாயிருந்தபடினாலே, முக்கியமாயிருந்தபடினாலே இந்த ஆன்மீக சத்தியங்களை அவர்கள் கேட்க மறுத்தார்கள். இவர்களை எப்படியாகிலும் கொலை செய்து விட வேண்டும், ஏனெனில் இவர்கள் நம்மேல் பழி சுமத்துகிறார்கள் என்ற எண்ணம் தான், தங்களை பாதுகாக்கும் எண்ணம் மாத்திரம் அவர்களுக்கு இருந்தது. தங்களுடைய ஈகோ, சுயத்தை பாதுகாக்க அவர்கள் போராடினார்கள். ஆதலால் அவர்களை கொலை செய்ய எத்தனித்தார்கள். இந்த சூழலில் சனகரின் சங்கத்திலே மூத்த மெம்பராக இருந்த நியாய சாஸ்திரியாகிய கமாலியல், ஜட்ஜாக இருந்த கமாலியல் என்றும் பெயர் கொண்ட ஒரு பரிசேய ஆலோசனை சங்கத்தில் இருந்தார். இவருக்கு கீழாக அநேக வாலிப பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு முதிர்ந்த வயதுள்ள ஸ்காலர். இவரிடத்திலே பவுலும் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால் புரிந்து கொள்ளலாம். ஆதலால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து நடந்து கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் பவுலுடைய காதுக்கு கேட்கப்படுகிறது, கண்களிலே தெரிகிறது. அவன் அந்த கூட்டத்திலே இருக்கிறான். செனகட்டின் சங்கம் கூடி வரும்போது அதனுடைய நியாய ஆலோசனைகள் இவைகளெல்லாம் பார்ப்பதற்காக இந்த ஜட்ஜஸ் தங்களோடு இருக்கக்கூடிய லா படிக்கக்கூடிய பிள்ளைகளை தங்களோடு வைத்திருப்பார்கள், ஸ்டூடெண்ட்டை தங்களோடு வைத்திருப்பார்கள். இவங்கெல்லாம் ஸ்காலர்ஸாக படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பவுல் ஸ்காலராக படித்து கொண்டிருக்கிறார். உயர்கல்வி படிப்பை கமாலியலின் பாதத்தின் அருகே அவருடைய தலைமையின் கீழ் படித்து கொண்டிருக்கிறார். கமாலியல் இப்படியாக ஆலோசனை சொல்லுகிறான். இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி ஒரு பெரியவனாக வந்தான், ஆனால் அவன் மடிந்து போனான். இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, உலக குடிமதிப்பு சென்சஸ் எடுக்கிறதுக்கு முன்பாக நடந்த சம்பவமா இருக்கலாம். அவனுக்கு பின்பு என்று குடிமதிப்பின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிற ஜஸ்ட் முன்பாக கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி அவனும் மக்களை சிதறடித்தான், அழிந்து போனான். இவைகளெல்லாம் மனுஷனால் உண்டாயிருந்தது, தேவனால் உண்டாயிருப்பதோடு நீங்கள் போர் செய்ய முடியாது. ஆதலால் தேவனுடைய கரத்திலே விட்டுவிடுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறான். கிறிஸ்துவ பிறப்பதும் கிறிஸ்துவுக்கு பின்பாக சீசர்கள் உருவாவதும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். ஆதலால் அந்த காலங்களிலே பிசாசானவன் கிறிஸ்துவுக்கு பதிலாக, கிறிஸ்துவுக்கு முன்னாகவே கிறிஸ்துவை போல பலரை எழுப்பியிருந்தான் என்பதை இதன் மூலமாக நாம் அறியலாம். பிசாசு எப்பொழுதும் தேவன் செய்ய விரும்புகிற காரியத்திற்கு இணையான டூப்ளிகேட் காரியங்களை செய்வான். அப்பொழுது அப்போஸ்தலர்களை நியாயந்திருக்காமல் வரவழைத்து எச்சரித்து அடித்து இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது என்று அவர்களை வெளியே விட்டார்கள். 1 குறைய 40 அடிகள் சீசர்கள் அடி வாங்கினார்கள். கிறிஸ்துவ பட்ட பாடுகளிலே ஒரு சம்பவம் 40 அடி, 1 குறைய 40 அடி கிறிஸ்துவும் பெற்றுக்கொண்டார்.
அதை தாங்கள் பெற்றுக்கொண்டபடினாலே பாத்திரர்களாய் எண்ணினார்கள். அந்த வலி, அந்த அவமானம், ஆனால் மனதிலே சந்தோஷம் இருந்தது. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அடைகிற பாடுகள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும் என்பதை இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். தேவாலயத்தில் இடமில்லை என்றால் என்ன? வீடுகள் தோறும் இடம் உண்டாயிருந்ததல்லவா? தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபவாசம் பண்ணி இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று பிரசங்கித்தார்கள். தேவாலயத்தில் செய்யப்படுகிற காரியங்களை மறைக்க முடியாது. ஆனால் அமைதியாக ஒரு ஈஸ்ட் வளர்வது போல, ஒரு புளித்தமா வளர்வது போல திருச்சபைகள் வீடுகள் தோறும் வளர்ந்து பெருகியது. என்றும் திருச்சபையினுடைய வளர்ச்சி வீட்டு ஜெப கூட்டங்களிலே தான் உண்டாகும். ஆதலால் பிசாசானவன் வீட்டு ஜெப கூட்டங்களே முழுவதுமாக நிறுத்திவிட்டான். பணம், வேலை வாய்ப்பு, படிப்பு, பாதுகாப்பற்ற சூழல் என்று வரிசையாக நடந்த நிகழ்வுகள் மூலமாக இன்று கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே குடும்ப ஜெபமும் இல்லை, வீட்டுக்கூட்ட ஜெபமும் இல்லை, காட்டேஜ் பிரேயரும் இல்லை. இவைகளெல்லாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகளாய் இருந்தது. மீண்டும் தேவனுக்காக வாழ்வதற்கு தேவன் நமக்கு வழிகளை திறந்து